அதிகாலை தேடுகிறேன், வேதத்தின் ரகசியம் நான் காண்பேன். அதிகாலை தேடுகிறேன், வேதத்தின் ரகசியம் நான் காண்பேன். ஜீவன் நிறையும் வார்த்தைகள் என்றும் என்னிலே நிறைந்தே கனி தருமே. ஜீவன் நிறையும் வார்த்தைகள் என்றும் என்னிலே நிறைந்தே கனி தருமே. அதிசயமாய் என்னை உயர்த்தியே நடத்தும் ஐயா, உம்மை தியானிக்கையில் என் இதயம் மகிழும் களிப்பாலே. ஐயா, உம்மை தியானிக்கையில் என் இதயம் மகிழும் களிப்பாலே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 29 வரை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18. தியானத்தின் தலைப்பு நன்மைகளின் பிதா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. இருக்கின்ற நன்மைகளை நினைத்து மகிழுகிறவர்கள் சிலர், இருக்கிறதை மறந்து இல்லாததை குறித்து முறுமுறுக்கிறவர்கள் சிலர், நன்மைகள் நிகழும்போது துள்ளி குதிக்கிறவர்கள் பலர், துக்கம் நேரிட்டால் சோர்ந்து போய் தவிக்கிறவர்களும் பலர். இவர்களில் நீங்கள் யார்? இவர்களை விட மனுஷரில் இன்னும் ஒரு ரகம் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? உலக ரீதியாக நன்மை என்று நாம் எதை கருதுகிறோம்? வியாதி வந்தால் அது நன்மையா? இல்லை. ஆனால் அதே வியாதி குணமடைந்தால் அது நன்மையா? ஆம். அதற்காக நாம் மகிழ்ந்து கொண்டாடவும் செய்கிறோம். இது இயல்பு. ஆனால் அதே சமயம் நமக்கு நன்மை அல்ல என்று நாம் கருதுகின்ற சந்தர்ப்பங்களில் இதுவும் தேவன் எனக்கு அருளிய சொல்லி முடியாத மிகச்சிறந்த ஈவு என்று ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலும் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. இந்த நன்மை என்ன? நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 17. இந்த ஈவுதான் என்ன? கர்த்தர் தீமை தருவாரா? இல்லை. சில நேரம் அனுமதிப்பார். அதுவும் நமது திராணிக்கு தக்கதான அளவுதான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. அதிலும் அவர் நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவை நமக்கான ஏக பலியாக தந்து நித்திய நரகத்திலிருந்து நம்மை காத்து அந்த கிருபை வரத்தை தந்தவர் நமக்கு தீமைகளை தருவாரா? ஆக ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 நன்மை எதுவென்று 29ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதுவே இயேசுவின் சாயல். யாக்கோபில் குறிப்பிடப்பட்ட ஈவு அடுத்த வசனத்தின்படி ரட்சிப்பு. ஆக நமக்கு நேரிடுகின்ற ஒவ்வொன்றிலும் தேவன் நித்தியத்திற்குரிய ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் போது துன்ப துயரத்திலும் நமக்குள்ளாக இன்ப ஊற்று நிச்சயம் பாய்ந்தோட வேண்டுமே. ஆண்டவரின் பிள்ளைகள் நாம் என்றால் ஆண்டவர் அறியாமல் நமக்கு எதுவும் நேரிடாது என்ற உறுதியான விசுவாசம் உண்டென்றால் நமக்கு நன்மை என்று நாம் நினைக்கிறவைகளில் மாத்திரமல்ல, நமக்கு நன்மை இல்லை என்று நாம் நினைக்கிறவைகளை குறித்தும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். அவை நன்மை இல்லை என்று நமது மனுஷீகத்தில் நாம் கருதலாம். ஆனால் அவையே நம்மை உடைத்து உருவாக்கி இயேசுவை போல மாற்றுகின்ற படிமுறையின் முக்கிய படிகளாக கர்த்தர் உபயோகிக்கிறார். அப்போது என்ன நேரிட்டாலும் கர்த்தருக்குள்ளான மனமகிழ்ச்சியை யாராலும் எதனாலும் பறித்துவிட முடியாது. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, நீர் அறியாமல் எதுவும் எங்களுக்கு நேரிடவில்லை. எங்கள் பார்வைக்கு தீமை போன்று தோன்றினாலும் உமது கரம் அவற்றிலும் இருப்பதற்காக நன்றி. ஆமேன்.